டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இந்த வழக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு மக்கள் உரிமைக்காக ஒரு வழக்கு போட்டால் நீதிமன்றம் நம்மை பார்த்து என்ன கேட்கும் தெரியுமா? உங்களுக்கு இதில் என்ன உரிமை இருக்கு? வாட் இஸ் யுவர் ரைட்? வாட் இஸ் யுவர் லீகல் ரைட்? இதை உங்களுக்கு நான் ஏன் 1 லட்சம் போடக்கூடாது? அதுக்கு மேலே கொஞ்சம் வாதத்தை வச்சா, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா 5 லட்சம் ஃபைன். இப்படி பேசுகிற நீதிமன்றங்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, திருப்பரங்குன்றம் மலை மொத்தத்தையும் முழுவதையும் தொல்லியல் துறை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கணும். அங்கே இருக்கிற அந்த சர்வேக்கல் தூணில் நாள்தோறும் விளக்கேற்றணும். இதை யாராவது அரசியல் சட்டப்படி இந்த மாதிரி ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு ஹைகோர்ட்டுக்குள்ள தேசிய கொடிக்கு பதிலாக காவி கொடி ஏற்றணும்னு ஒருத்தன் வழக்கு போட்டா ஏன் அவர் கேட்கக்கூடாதுன்னு நீதிபதிகள் கேட்பாங்களா? ஏன்னா காவி கொடியும் இந்த தேசத்தினுடைய தத்துவம் தானே. அதை ஏற்றுறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இல்லையா? இது உங்களுக்கு சொந்தமா? பரவாயில்ல, ஏற்றுனாதான் என்ன தப்பு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க முடியுமா? இன்னைக்கு கேட்குறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் இப்படி வழக்கு வந்தால் மற்ற நேரங்களில் அந்த வழக்குகளை அப்படி தூக்கி தட்டி எறியக்கூடிய நீதிமன்றம் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அரசுக்கும் தொல்லியல் துறைக்கும் நோட்டீஸ் கொடுக்குது. இப்போ இதெல்லாம் எதை நோக்கி நடக்குது? அந்த இடத்த ஒரு எரிமலையாக மதுரையை மாற்றுறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்படிப்பட்ட ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது அந்த முயற்சியை எதிர்த்து முறியடிக்கிற வேளையில் நாம் இறங்கி விடாமல் இந்த புல்லுருவிகளை, சில்வண்டுகளை வைத்துக்கொண்டு இந்த கூத்தை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய கவலை என்பது இது யாருடைய அணுகுமுறைனா, இதுதான் RSS ஓட அணுகுமுறை. இதுதான் RSS அணுகுமுறை. அது வெளிப்படையானது. அவங்க எப்பவும் நாடாளுமன்றத்தில் ஒன்று பேசுவாங்க, அதே நேரத்தில் இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் எது அதிக ஆபத்தானது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது முக்கியம் அது முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. 2 வேலை செஞ்சா ஒரு வேலை நன்மையாகவும் ஒரு வேலை தீமையாகவும் செய்கிற பழக்கம் RSSக்கு கிடையாது. அவங்க 2 வேலுமே அழிவு வேலை தான். இந்த அழிவு வேலைகளின் கூடாரத்தை அந்த சர்க்கஸ் கம்பெனியை இறக்குற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திடீர்னு பெண்கள் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கு போட்டவங்க யார்? அந்த தீர்ப்பு சரியா, பெண்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, இதெல்லாம் வேற. அந்த வழக்கை போட்ட பெண்கள் யார்? அவங்க ஏன் அந்த கோயிலுக்கு போகல? அதே நேரத்தில் திடீர்னு ஒரு சாத்தான் கோயில் ஒன்று இருக்கு வடநாட்டில், ஒரு பெண்கள் கூட்டம் அங்கே போய் அங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா அவங்க திடீர்னு போய் நாங்கள் உள்ளே போவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் போகலை? இவங்க எல்லாருமே RSS அமைப்போட தொடர்புடையவர்கள். அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இராணுவ வீரர்களை பலி கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலைக்கும் துணிந்தவர்கள் அவர்கள். அப்ப அது ஏன் செய்யறாங்க? ஏன் புல்வாமா நடந்தது? ஏன் பகல்காம் நடந்தது? சீனாக்காரங்க இவ்வளோ தூரம் உள்ள வந்துட்டான், இவ்வளோ தூரம். அதை எதிர்ப்பதற்கு பதிலாக பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லீமை முறைச்சி பார்க்கறதுக்கு பெஹல்காம் நடந்த பிறகு நண்பர்களே, வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள், ஜெர்மனியில் வாழுகிற ஒரு இஸ்லாமிய பெண் சொல்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க, நாங்கள் இதுவரைக்கும் அந்த அச்சத்தை உணர்ந்ததில்லை. ஆனால் இந்த பெஹல்காம் நடந்த பிறகு நாங்கள் தெருவில் நடந்து போகிறோம், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்தியர்கள் எங்களை முறைக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய அச்சத்தை உண்டாக்கும். அவங்க யாரை முறைக்கணும்? இந்த நாட்டை ஆளுகிற பிஜேபியை பார்த்து முறைக்கணும். தெருவில் நடக்கிற பிஜேபி காரனை பார்த்து முறைக்கணும். என்னையா நாட்டை ஆள்றீங்க?
250 கிலோமீட்டர் உள்ள வந்து சுட்டுட்டான்னு சொல்றீங்களே, உங்க எல்லை படை என்னாச்சு? உங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடு என்னாச்சு? இந்த பக்கம் சீனாக்காரன் நம்ம இந்திய நாட்டுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு ஊருக்கும் சீனா பேரு. இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து 250 மைல் உள்ள வந்து சுட்டுட்டு போறாங்க. நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? இந்த லட்சணத்துல இங்க வந்து நீ தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறியா அப்படின்னு ஒவ்வொரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்களை கேட்க வேண்டியவங்க, அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லீமை முறைச்சி பார்க்க வைக்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட கொடூரமான சைக்கோக்களின் கூட்டம். இந்த சைக்கோ கொலைகாரர்களை எல்லாம் நீங்க சீரியல்ல பார்க்க வேண்டாம், இந்த முகாம்கள்ல பார்த்தாலே, பரிவாரங்கள்ல பார்த்தாலே தெரியும். யாராவது என்னைக்காவது நடக்கிற தப்பு, இது ஒரு கொடுமை, இந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது, எப்படிங்க கூச்ச நாச்சம் இல்லாம புர்கா போட்டுக்கிட்டு கறியை கொண்டு போய் கோயில்ல போட்டு வரானே, யாரு பண்றது? பிடிச்சி, அதுவும் கோயம்புத்தூருங்கள பிடிச்சி இது ஆம்பளை, இவன் ஆர்எஸ்எஸ் காரன், இந்து முன்னணிக்காரன்னு வெளிப்படுத்தினதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. வடநாடு முழுக்க என்ன நடக்குது? இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை ஒரிசாவில் மண்டி போட வச்சு, மத்திய பிரதேசத்தில் அவர் வாயில சாணிய கொடுத்து சாப்பிட சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, தெருவில் போகிற லாரிகளை அவ்வளவு சுதந்திரமாக ரோட்ல வந்து ஆணிகளை வச்சு லாரியை பஞ்சராக்கி, வண்டிகளை பஞ்சராக்கி, இறங்கு மாட்டுக்கறி கொண்டு போறியா அப்படின்னு கேட்டு தெருவில் இறக்கி அடிக்கிறது ஒரு கும்பல். இது ஒரு நாடா? கும்பமேளாவுக்கு போறோம் அப்படின்னு, கும்பமேளாவுக்கு எதுக்கு போற? பாவத்தை தொலைக்க போற, பக்திக்காக போற. அதுக்கு போக ரயில்ல இடம் இல்லை, ரயில் கதவை திறக்க முடியல, அந்த ரயில் கதவுகளை கண்ணாடிகளை உடைத்து கல்லை வைத்து அடித்து நொறுக்கி உள்ள இருக்கிறவங்க எல்லாம் காயம்பட உள்ள அப்படி வெறியோட ஏறி போகுதே ஒரு கூட்டம். இதெல்லாம் யார் உருவாக்குனது? எந்த நாட்டில் இது நடக்குது? எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் இல்லாம இறங்கி, டிக்கெட் பரிசோதகர் அவங்களை நிறுத்துறாரு, ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு கத்திக்கிட்டு போறான், டிக்கெட் வாங்க மாட்டோம். இந்த கலாச்சாரத்தை இந்த நாட்டில் உண்டாக்கி இருக்கிற ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, அவன் வச்சிருக்கிற வேலைக்கு எடுபடியாள் வேலை பார்த்துக்கிட்டு வெட்கங்கெட்ட, என்னன்னு சொல்றது, எனக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு போய் அதுகளை திட்டுறது? நாய் கோச்சிக்காது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே போடாட்டி கூட 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்க கால் பக்கம் அது ஓடி வந்துகிட்டே இருக்கும். யாரை திட்டுறதுக்கு எதை பயன்படுத்துறோம்? அப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு இறக்கிவிடப்பட்டிருக்கிற இந்த கும்பல் ஒன்று, இது ஒரு சர்க்கஸ் கம்பெனி, ஜெமினி சர்க்கஸ் மாதிரி. அழகு தமிழில் பேசும், அடுக்கு மொழியில் பேசும், அப்பப்போ சிரிச்சுக்கும், தன்னைத்தானே வியந்துக்கும். அப்புறம் இயேசு மாதிரி, இயேசுவோட வாரிசு ஜூதாஸ் சொன்னார், அவர் சொன்னார், ஜெகோவா சொன்னார், அவங்களாம் இவரை தான் சொன்னாங்க. இப்படி ஒரு வாரிசு வருவார், வள்ளலாருக்கு வாரிசு, முத்துராமலிங்க தேவருக்கு வாரிசு, அப்புறம் எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்க்கஸ் கம்பெனி. யாராவது ப்ரெஸ் மீட்டையே பொதுக்கூட்டம் மாதிரி கைத்தட்டி ரசித்து, பொதுக்கூட்டத்திலே அப்படி சுற்றி பார்க்கறது இல்லை, ப்ரெஸ் மீட்டு. இது ஒரு கம்பெனி. இன்னொரு கம்பெனி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் கஷ்டப்படுது, அது இன்னொரு கம்பெனி. அது கம்பெனி வந்து மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து தப்பும் தவறுமா படித்து, அது வந்து சாட்டர்டே சர்க்கஸ் மாதிரி, அது ஒரு தனி கம்பெனி. ஆனால் நண்பர்களே, இவர்களை வெறும் கம்பெனின்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாது. ஏன்னா அதுக்கு கள்ள டிக்கெட் வாங்கிட்டு போய் நிற்கிற கூட்டமெல்லாம் நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க. அதனால இந்த சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிற இந்த ஆளுங்க, பிள்ளை பிடிக்கிறவங்களை பற்றி நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். ஏனென்றால் பறிபோகிறவை நம்முடைய பிள்ளைகள். யார் பின்னால போறாங்க? கடைசியா இந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இதெல்லாம் யார்? இவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்க? ஒரு மாணவனை பார்த்து
டே இதெல்லாம் ஆமாம், அது அவருடைய பண்பு, அப்படி வச்சுக்குவோம். ஆனால் என்ன சொன்னாருங்கிற செய்தி தான் முக்கியம். ஏன் நீ உனக்கு வேணாம்னா நீ ஓடிப்போ, நீ படிக்காத, நீ டாக்டர் அறியா போ. எனக்கு எனக்கு முடிவெட்ட ஆள் வேணும், சட்ட செய்ய நெசவாளி வேணும், சாப்பாட்டுக்கு உழவன் வேணும், செருப்பு தைக்க ஆள் வேணும். இது எந்த இடம்? இந்த நின்று பேசுகிற இடம் யோசிச்சு பாருங்க. நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம முடிவெற்ற சகோதரனோட இருக்கோம், அந்த ஆட்டோ ஓட்டுற தம்பியோட இருக்கோம், அந்த பெட்டி கடையில் நின்று கால் வலிச்சு கால் நரம்பு கூடி போய் வெரிகோஸ் வெயின் வந்து டீ கடையில் நின்று டீ ஆற்றிக்கிட்டு இருக்கிற அந்த அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அண்ணன் பையன் படிக்கணும், இந்த அக்கா வீட்டு வேலை செய்கிறான், அந்த அக்காவுடைய பிள்ளை படிக்கணும். நான் கொத்தனாராக இருந்தனா, சித்தாளாக இருந்தனா, கல் வேலை சுமந்தனா, தெருப்பு கூட்டுனா, இல்லை சாலை போடுற வேலைக்கு போய் தாரோட போராடிக்கிட்டு இருக்கனா, என் பிள்ளை படிக்கணும், என்னை போல இருக்கிற இவங்க பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நாம் நிற்கிறோம். எனக்கு முடிவெட்ட ஆள் வேணும், எனக்கு சோறு போட விவசாயி வேணுங்கிற அந்த இடத்துல போய் அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். அவர் எப்படி பார்ப்பனர்கள் தங்களுக்கு வேலை செய்ய இந்த சமுதாயம் ஜாதியாக இருக்கணும்னு நினைச்சாங்களோ, இந்த பார்ப்பனர்களின் கடப்பாறை அந்த இடத்துல நிற்கிது. இப்போ அவங்களோட சேர்ந்து நிற்கிறாங்க. அப்ப இவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவதை தவிர நாம் நம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்கு வேறு வழி இல்லை. நம்ம படின்னு சொல்றோம், எப்படியாவது படி. இன்னைக்கு அரசு பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்கிற முயற்சிகள் நண்பர்களே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எவ்வளவு எத்தனை ஆயிரம் 4.5 லட்சம் குழந்தைங்க இந்த ஆண்டு பள்ளிக்கு சேர்ந்திருக்காங்க. இடைநிற்றல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படியாவது வாங்க படிக்க வைங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த குழந்தைகளை பார்க்கும்போது, படித்த இளைஞர்களை பார்க்கும்போது, நாங்கள் திராவிடத்தால் படித்தோம் என்பதை மறக்காத அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது, இனி வரும் உலகம் என்று இந்த தந்தை பெரியார் சொன்னாரே, அந்த உலகத்தை எங்கள் குழந்தைகள் பார்க்கிறார்கள், அந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிறார்கள். அந்த நாகரீகமான உலகத்தில் வாழுகிற தகுதியை இந்த திராவிடம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த உணர்வோடு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். கடைசியா திராவிடம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அது வடமொழியாம். ஆமாம், வடமொழி தான். சுயமரியாதைங்கிறது வடமொழி தான். ஒரு சொல் எதற்கு பொருத்தமானதோ அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் பகுத்தறிவு. அது தவறு கிடையாது. சரி, திராவிடம் என்பது வடமொழி, சமஸ்கிருதம். தேசியம் என்பது என்ன? தேசம்ங்கிறது தமிழா? உங்கள் தமிழறிவுக்கு பாராட்டு விழா தான் நடத்தணும். பாரத தேசம்ங்கிறாரு, அவர் தமிழில் சொல்கிறாரா? ஏ அமாரா தேஷ் கே அப்படிங்கிறாரு. உங்கள் தேசியம்தான் அது. இந்த அடிப்படை அறிவு புரிதலும் இல்லாத இந்த கூட்டத்தை வைத்து இந்த நாட்டில் நச்சை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு திராவிட கோட்டை என்பதை மீண்டும் 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 நிலைநிறுத்துகிற பணியை நாம் செய்வோம். மக்களிடம் நம்முடைய கருத்தை, வரலாற்றை, கொள்கையை தெளிவுபடுத்தினால் போதும். இவர்களை விரட்டுகிற வேலையை மக்கள் செய்வார்கள். நன்றி, வணக்கம்.